என் பெயர் ஆனந்த். நான் 18 வயதானவன். என் முதலாளி அம்மா என்னை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார். தினமும் எனக்கு 150 ரூபாய் கொடுப்பார். மேலும் அவர் காலுக்கு மசாஜ் செய்ய சொல்வார். நானும் சரி முதலாளி அம்மா என்று சொல்லி 150 ரூபாய்க்கு ஒப்புக்கொண்டேன். மேலும் நான் அவருடைய காலுக்கு மசாஜ் செய்வேன். ஆனால் ஒரு நாள் இரவு முதலாளி அம்மா, இன்று அறையின் விளக்கை அணைத்துவிடு என்று சொன்னார். நான் அமைதியாக விளக்கை அணைத்தேன். என் கால்கள் ஆடி போயின. என் கைகள் முழுவதுமாக நடுங்கின. நான் கடந்து வந்த வயது ஒரு பையனுக்கு மிகவும் முக்கியமான கட்டமாகும். இத்தகைய சூழலில் ஒருவரின் காலுக்கு மசாஜ் செய்வது எனக்கு ஒரு சோதனைக்கு குறைவானது அல்ல. முதலாளி அம்மா என்னை அவருடைய கைக்கு மசாஜ் செய்ய சொன்னபோது நான் சில நிமிடங்கள் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். இதை நான் எப்படி செய்ய முடியும்? ஆனால் என் அப்பா சொன்னார், முதலாளி அம்மாவின் எந்த வார்த்தைக்கும் மறுப்பு சொல்லாதே. அவர் மிகவும் இரக்கமுள்ள பெண்மணி. நீ அவர் மனதில் இடம் பிடித்தால் சம்பளத்தை விட அதிக பணத்தையும் கொடுப்பார் என்று சொல்லி இருந்தார். அவர் எனக்கு பணம் கொடுத்திருந்தார், அதுவும் முழு 150 ரூபாய். மேலும் இந்த பணம் உனக்கு மட்டுமே என்று சொன்னார். நானும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் அவர் என் கை கால்களில் மசாஜ் செய் என்று சொன்னபோது நான் அதிர்ச்சியடைந்தேன். எப்படி ஒரு பையனை வைத்து மசாஜ் செய்ய சொல்ல முடியும்? நான் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் நான் மிகவும் மோசமாக பயந்து போனேன். அவர் என்னை அவருடைய அறைக்கு அழைத்து சென்றார். என் முயற்சி என்னவென்றால் என் முழு கவனத்தையும் வேலையில் மட்டுமே வைப்பதுதான். நான் ஒருமுறை கூட என் கண்களை அவர் பக்கம் திருப்பவில்லை. நான் இங்கே வேலை செய்ய தொடங்கிய போது ஆரம்ப நாட்களில் வேலையின் வழக்கப்படி முதலாளி அம்மா அறையில் நுழைந்தபோது இன்று எனக்கு ஏதோ வித்தியாசமாக தெரிந்தார்கள். அவர் நிறம் ஏதோ விசித்திரமாக இருப்பதாகவும் அவர் முகம் வியர்வையில் நனைந்திருப்பதாகவும் எனக்கு தோன்றியது. அவர் அதிர்ச்சியடைந்திருந்தார். எனக்கு தெரியவில்லை அவர் என்ன நினைத்து கொண்டிருந்தார் என்று. என்னை பார்த்ததும் சட்டென்று என்னை பார்ப்பதை தவிர்த்தார். நான் சிறிது ஆச்சரியத்துடன் முதலாளி அம்மாவை பார்த்து கொண்டிருந்தேன். முதலாளி அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று எனக்கு தோன்றியது. நான் எப்போதும் அமைதியாகவே முதலாளி அம்மாவுக்கு சேவை செய்வேன். ஆனால் இன்று நான் சிறிய தயக்கத்துடன் அவரை பார்த்து, முதலாளி அம்மா, நீங்கள் நலமா? ஏன் பதட்டமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். என் குரலில் இயல்பாகவே மரியாதை இருந்தது. மேலும் அவர் எனக்கு ஒரு நல்ல பெண்மணியாக இருந்தார். இளம் வயதிலேயே அவர் எனக்கு ஆதரவளித்தார். மேலும் என் துயரமான வாழ்க்கையை செழிப்பான ஒன்றாக மாற்றுவதில் முதலாளி அம்மாவின் பங்கு முக்கியமானது. அதற்கு பதிலாக அவர் என்னிடம் எப்படிப்பட்ட வேலையை கொடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவர் கொடுத்த பணத்தால் என் வாழ்க்கை மாறிவிட்டது. என் வீட்டின் சூழ்நிலை மாறிவிட்டது. என் கேள்விக்கு அவர் இல்லை என்று தலையசைத்து தான் நன்றாக இருப்பதாக எனக்கு ஆறுதல் அளித்தார். ஆனால் அவருடைய வார்த்தைகள் அவர் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அவர் எதையோ மறைக்கிறார் என்றும் அவருக்கு அந்த நேரத்தில் ஏதோ கவலை இருந்தது என்றும். பல மாதங்களாக அவர் என்னை வீட்டு வேலைகளை செய்ய சொன்னார். இன்றுதான் முதல் முறையாக மசாஜ் செய்ய சொன்னபோது நான் முழுவதுமாக பயந்து போனேன். ஒன்று, அவர் வீட்டிலேயே தனியாக வசித்தார். அவருக்கு கணவரோ அல்லது குழந்தைகளோ இல்லை. இதை கேட்டவுடன் நான் முதலில் அமைதியாகிவிட்டேன். ஆனால் இன்று நான் அவர் காலுக்கு மசாஜ் செய்தேன். ஆனால் என் கைகள் முழுவதுமாக நடுங்கின. முதலாளி அம்மா ஒரே ஒரு நாள் தான் இப்படி மசாஜ் செய்வார் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது அவர் தினமும் என்னிடம் மசாஜ் செய்ய சொல்ல தொடங்கினார். முதலாளி அம்மாவின் எந்த வேலையையும் நான் இவ்வளவு தயக்கத்துடன் உணர்ந்ததில்லை. ஏனென்றால் அவர் சாதாரண மனதுடன் என்னிடம் சொல்வார். ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், நான் முதலாளி அம்மாவுக்கு வேலை செய்ய தொடங்கியதிலிருந்து அவர் என்னை மிகவும் அன்பான பார்வைகளால் பார்க்க தொடங்கினார். அவர் முன்பு எனக்கு 150 ரூபாய் கொடுத்தார். ஆனால் இப்போது 300, 400 கூட கொடுத்தார். அவருடைய இந்த கருணை எனக்குள் ஏதோ உறுத்த தொடங்கியது. இன்றும் வழக்கம் போல முதலாளி அம்மாவுக்கு மசாஜ் செய்ய தொடங்கினேன். நான் 18 வயதிலிருந்தே இந்த வேலையை செய்து வந்தேன். ஆரம்பத்தில் இந்த வேலை எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. ஏன் இந்த வேலைக்கு மட்டும் இப்படி பணம் கொடுக்கிறார் என்று முதலாளி அம்மா மீது எனக்கு கோபம் கூட வரும். ஆனால் அது என் வேலை. ஏனென்றால் எனக்கு பணம் தேவைப்பட்டது. மேலும் முதலாளி அம்மா எனக்கு இந்த வேலைக்காக தினமும் 150 ரூபாய் கொடுத்தார். அதனால்தான் நான் அமைதியாக அவரின் இந்த வேலையை செய்து வந்தேன். அவர் ஏன் என்னிடம் இந்த வேலையை செய்ய சொன்னார் என்பது எனக்கு பிற்காலத்தில் தான் புரிந்தது. நான் அவர் காலுக்கு மசாஜ் செய்து முடித்துவிட்டு அவர் அருகில் அமர்ந்தபோது
திடீரென்று முதலாளி அம்மா என்னிடம், ஆனந்த், லைட்டை ஆஃப் செய் என்றார். நான் அதிர்ச்சியுடன் முதலாளி அம்மாவை பார்த்தேன். ஏதோ குழப்பம் நடப்பதாக நான் உணர்ந்தேன். ஆனால் முதலாளி அம்மா எதுவும் சொல்ல தயாராக இல்லை. நான் லைட்டை அணைத்தேன். இருட்டில் மெதுவாக நடந்து முதலாளி அம்மா அருகில் சென்றேன். திடீரென்று இருட்டில் நான் ஏதோ உணர்ந்தேன். அவர் என் கைகளை பிடித்து கொண்டு சொன்ன வார்த்தைகளை கேட்டு என் உயிரே ஆடி போயின. என் இதயம் மிக வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நான் இருந்த இடத்திலேயே சதம்பித்து போய் உட்கார்ந்து விட்டேன். என்னால் நகர முடியவில்லை. முதலாளி அம்மாவின் அந்த வார்த்தைகளை கேட்டு நான் உள்ளுக்குள் உலுக்கப்பட்டேன். நான் சென்னையில் உள்ள ஒரு கிராமத்தில் வாழ்ந்தேன். என் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. மேலும் எனக்கு 18 வயதாக இருந்ததால் வேலை தேடுவதோ அல்லது சம்பாதிப்பதோ எனக்கு கடினமாக இருந்தது. என் பெற்றோர் கஷ்டப்பட்டு வாழ்வதை பார்த்து நான் ஏக்கத்துடன் இருந்தேன். அவர்கள் வறுமையில் வாடினார்கள். என்னால் அவர்களுக்கு உதவ முடியவில்லை. நான் ஒரு அன்பானவன். என் மனதில் என்னால் எந்த விதத்தில் பணம் சேர்த்து அவர்கள் முன் உலகின் எல்லா பொருட்களையும் குவித்து வைக்க வேண்டும் என்று எண்ணினேன். ஒரு வெற்றிகரமான மனிதராகி என் தாய் தந்தைக்கு உதவ வேண்டும், மேலும் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால் தான் கல்வி படிப்பது என் கனவாக இருந்தது. ஏனென்றால் நன்கு படித்தால் மட்டுமே நான் வெற்றி பெற முடியும் என்று எனக்கு தெரியும். ஆனால் கல்வி படிப்பதற்கு கூட என்னிடம் பணம் இல்லை. எங்கள் வீட்டில் உணவுக்கே மிக கஷ்டமாக இருந்தது. ஆனால் நான் அறிந்திருந்தேன், என் விருப்பத்தை நான் வெளிப்படுத்தினால் நிச்சயமாக என் தாய் தந்தையர் தங்கள் வாழ்க்கையை மேலும் சிரமப்படுத்தி கொண்டு என்னை படிக்க வைப்பார்கள். நான் அவ்வளவு சுயநலவாதி அல்ல. நான் என் விருப்பத்தை என் உள்ளுக்குள்ளேயே அடக்கி கொண்டேன். இது என்னை இன்னும் அதிகமாக வருத்தப்பட வைத்தது. அந்த நாட்களில்தான் இந்த முதலாளி அம்மா என் வாழ்க்கையில் வந்தார். அவர் பெயர் ரம்யா. அவர் ஒரு வயதான பெண்மணி. அவர் தனியாக வசித்து வந்தார். அவருடைய கணவர் அவரை விவாகரத்து செய்துவிட்டார். மேலும் அவருக்கு குழந்தைகளும் இல்லை. ரம்யாவிடம் நிறைய பணம் இருந்தது. ஆனால் அவர் தனியாக இருந்தார். எங்கள் கிராமத்திலும் அவருக்கு நிறைய நிலங்கள் இருந்தன. ரம்யாவுக்கு தன் நிலத்தில் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருந்தது. அவர் எங்கள் கிராமத்திற்கு வந்தபோது என்னை கூர்ந்து பார்த்து, ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை, ஏன் படிக்கவில்லை என்று கேட்டார். நான் வருத்தத்துடன் அவரிடம் என் சூழ்நிலையை எடுத்துரைத்தேன். மேலும் என் சூழ்நிலை காரணமாக என்னால் படிக்க முடியாது. நான் கல்வி கற்க சென்றால் வீட்டில் சாப்பாடு கூட இருக்காது என்று சொன்னேன். என் வார்த்தைகளை கேட்டு ரம்யா ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்தார். பிறகு என் வீட்டிற்கு வந்து என் தாய் தந்தையரிடம் பேசினார். அவர் வீட்டில் உள்ள சிறிய வேலைகளுக்கு என் வயதில் உள்ள ஒரு பையன்தான் தேவை என்று சொன்னார். என் தாய் தந்தையர் இவ்வளவு சிறிய வயதில் எங்கள் மகனை வேலைக்கு அனுப்புவது எப்படி என்று யோசித்து கொண்டிருந்தனர். மேலும் அவர்கள் என்னை பற்றி தவறாக எண்ணிவிடக்கூடாது என்றும் யோசித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் முன் வந்து அந்த வேலைக்கு சம்மதித்தேன் மற்றும் ரம்யாவிடம் நான் உங்கள் எல்லா வேலைகளையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொன்னேன். என் உற்சாகத்தை கண்டு என் பெற்றோர் சற்றே ஆச்சரியமடைந்தனர். நான் என்ன செய்ய போகிறேன் என்று எனக்கு அப்போது துளியும் தெரியவில்லை. ரம்யா அவர் சொன்னது போல சிறிய வீட்டு வேலைகளை செய்ய சொல்வார் என்றுதான் நான் நினைத்தேன். மேலும் நான் எல்லா வகையான வேலைகளையும் செய்ய தயாராக இருந்தேன். நான் மகிழ்ச்சியுடன் சம்மதித்ததால் என் தாய் தந்தையரும் அமைதியாகி விட்டனர். ரம்யா என் தாய் தந்தையருக்கு ஒரு நல்ல தொகையை கொடுத்தார். மேலும் ஒவ்வொரு மாதமும் சரியான நேரத்தில் பணம் அனுப்புவதாகவும் உறுதியளித்தார். இதனால் எங்கள் வீட்டின் சூழ்நிலையும் மேம்படும். நானும் என் தாய் தந்தையரும் மகிழ்ச்சியடைந்தோம். என் கனவு நிறைவேறி கொண்டிருந்தது. ஏனென்றால் நான் எப்போதும் என் தாய் தந்தையரின் சூழ்நிலையை மாற்ற காரணமாக இருக்க விரும்பினேன். நான் என் பொருட்கள் கொஞ்சத்தை பேக் செய்தேன். ரம்யா என்னை நகரத்திற்கு அழைத்து சென்றார். நகரத்தில் ரம்யாவுக்கு மிகவும் பெரிய வீடு இருந்தது. என் வாழ்க்கையில் முதல் முறையாக இவ்வளவு அழகான வீட்டை கண்டேன். ரம்யா எனக்கு தங்குவதற்கு ஒரு தனி அறையை கொடுத்தார். அந்த அறை மிகவும் சிறியது, ஆனால் மிகவும் அழகாக அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையில் விலையுயர்ந்த பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. மேலும் அந்த அறை எனக்காகவே தயார் செய்யப்பட்டது போல் தோன்றியது. ரம்யா எனக்கு சில சிறிய வேலைகளை புரிய வைத்தார். அவற்றில் தினமும் அவருடைய காரை துடைப்பது, இரவு நேரத்தில் டீயுடன் தண்ணீர் கொடுப்பது மற்றும் 3 வேளை உணவுக்கு பாத்திரங்களை கழுவுவது போன்றவை அடங்கும். என்னை போன்ற சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட ஒரு பையனுக்கு இந்த வேலைகள் மிகவும் எளிமையானவை. ரம்யாவின் வீட்டிற்கு உணவு வெளியில் இருந்து சமைத்து வந்தது. மேலும் ரம்யா என்னையும் தன்னுடன் சாப்பிட அனுமதித்தார்.
முதல் நாளிலேயே எனக்கு நல்ல ஆடைகளையும் காலணிகளையும் வாங்கி கொடுத்தார். ரம்யாவின் கருணை இத்துடன் முடிவடையவில்லை. மாறாக அவர் விரைவில் என்னை ஒரு நல்ல பள்ளியில் சேர்ப்பதாகவும் இதனால் நான் என் படிப்பை தொடர முடியும் என்றும் சொன்னார். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். முதலில் நான் இங்கே வேலை செய்ய வந்ததாக எனக்கு தோன்றியது. ஆனால் இப்போது வேலை செய்ய வரவில்லை, மாறாக ரம்யா என்னை தத்தெடுத்து கொண்டார் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் இரவு வந்ததும் ரம்யா என்னை அவருடைய அறைக்கு அழைத்தார். மேலும் ஒரு நறுமணமான எண்ணெய் தைலத்தை கொடுத்து எனக்கு காலுக்கு மசாஜ் செய் என்று சொன்னார். நான் தலையசைத்தேன். மேலும் விரைவாக அவர் அருகில் சென்று அமர்ந்தேன். நான் அவருடைய கால்களுக்கு மசாஜ் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அதை மகிழ்ச்சியுடன் செய்ய தயாராக இருந்தேன். ஆனால் ரம்யா என்னை தடுத்து நிறுத்தி அவருடைய கையில் மசாஜ் செய்ய சொன்னார். நான் குழப்பமடைந்தேன். இதை செய்ய எனக்கு சற்று சங்கடமாகவும் இருந்தது. இருப்பினும் எப்படியோ நான் ரம்யாவுக்கு மசாஜ் செய்துவிட்டு பின்னர் எழுந்து என் அறைக்கு சென்று விட்டேன். அவர் பயணம் செய்து வந்ததால் சோர்வாக இருப்பார், அதனால் என்னிடம் மசாஜ் செய்ய சொன்னார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அது என் தவறான புரிதல். அடுத்த நாள் எனக்கு மிகவும் அமைதியாக சென்றது. ரம்யா எனக்கு சொல்லியிருந்த எல்லா வேலைகளையும் நான் விளையாட்டோடு செய்து முடித்தேன். நான் மிகவும் சுறுசுறுப்பான பையன், அதனால் என் வேலையை விரைவாக செய்து முடித்தேன். ஆனால் இரவு வந்ததும் மீண்டும் அதேபோல் ரம்யா என்னை அறைக்கு அழைத்து என்னிடம் ஒரு எண்ணெய் தைலத்தை கொடுத்தார். நான் கவலைப்பட்டேன். இன்றும் நான் ரம்யாவுக்கு மசாஜ் செய்ய வேண்டுமா என்று நான் அவரை பார்த்தேன். அவர் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். ரம்யாவுக்கு இதிலிருந்து என்ன கிடைக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. ரம்யாவின் செயல் என்னை அவரை விட்டு விலக செய்தது. 3 நாட்கள் கடந்தன. ரம்யா என்னை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்து விட்டார். நான் ரம்யாவின் மீது பிரியம் வைத்திருந்தேன். ஆனால் ரம்யாவுக்கு கை கால்களில் மசாஜ் செய்வது எனக்கு பிடிக்கவில்லை. ரம்யா இதை ஒரு தொடர்ச்சியான பழக்கமாக்கி கொண்டார். அவர் தினமும் என்னிடம் கை கால்களை பிடித்துவிட சொல்வார். நான் அவர் செய்த உதவிகளுக்கு கடன் பட்டிருந்தேன். அதனால் என்னால் மறுக்க முடியவில்லை. எதுவும் பேசாமல் ரம்யாவுக்கு கை கால்களை பிடித்துவிட தொடங்கினேன். நான் முகத்தை சுளித்து கொண்டு வேலை செய்வதை ரம்யா பார்த்து விட்டார் போலிருக்கிறது. அதனால்தான் அவர் எனக்கு சம்பளத்தை தவிர தினமும் 150 ரூபாய் கூடுதலாக கொடுத்தார். நேரம் முடிவடைந்ததும் அவர் சொல்லாமலேயே என் வீட்டிற்கு பணத்தை அனுப்பி வைப்பார். இதனால் என் தாய் தந்தையரின் வாழ்க்கை அமைதியானது. நான் மிகவும் கடினமாக படித்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் என் வாழ்நாள் முழுவதும் ரம்யாவை போன்ற பெண்களின் வீடுகளில் தங்கி அவர்கள் வேலைகளை செய்ய வேண்டிய நிலை வரக்கூடாது என்று விரும்பினேன். ஒரு நாள் வழக்கம் போல நான் ரம்யாவுக்கு கைகால்கள் பிடித்து விடுவதற்காக அவர் அறைக்கு சென்றேன். ரம்யா என்னை கூர்ந்து பார்க்க தொடங்கினார். அவருக்கு வேலை செய்யும் போது என் முகத்தில் எப்போதும் சலிப்பு நிறைந்திருக்கும். மேலும் நான் முகத்தை சுளித்து கொண்டு அவருக்கு கை கால்களை பிடித்து விடுவேன். இந்த விஷயத்தை ரம்யா உணர்ந்திருந்தார். அதனால்தான் அன்று ரம்யா என்னை கூர்ந்து பார்த்தார். பிறகு அவர் என்னிடம், உனக்கு இந்த வேலையை செய்ய பிடிக்கவில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் மிகவும் வேதனையில் இருக்கிறேன். அதனால்தான் நீ முகத்தை சுளித்தாலும் உன்னிடம் இந்த வேலையை செய்ய சொல்கிறேன் என்று சொன்னார். நான் அதிர்ச்சியில் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். மேலும் வருத்தத்தால் என் நிலை மோசமானது. தனக்கு கை தோள்பட்டையில் ஒரு பிரச்சனை இருப்பதாக ரம்யா கூறினார். இதனால் அவர் மசாஜ் இல்லாமல் தூங்க முடியாது. இந்த வேலைக்காக ரம்யா நர்சுகள் மற்றும் பல பெண்களை வேலைக்கு வைக்க முயற்சி செய்திருந்தார். ஆனால் அனைவரும் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி சில சமயங்களில் மிகவும் வேகமாக மசாஜ் செய்துவிட்டு போவார்கள். சில சமயங்களில் மசாஜ் செய்யாமலேயே போய்விடுவார்கள். வேறு வழி இல்லாமல் ரம்யா என்னை வேலைக்கு வைத்தார். மேலும் நான் அவருக்கு மசாஜ் செய்ய மறுக்கக்கூடாது என்பதற்காக எனக்கு இவ்வளவு உதவிகளை செய்திருந்தார். இவ்வளவு சொல்லிவிட்டு ரம்யா அமைதியானார். ரம்யாவின் வார்த்தைகளால் நான் முழுவதுமாக வருத்தப்பட்டேன். எனக்கு இவ்வளவு உதவி செய்த பெண்ணுக்கு நான் அந்த நன்றி கடனை கூட திருப்பி கொடுக்க முடியாமல் போனேன். அன்று முதல் நான் ரம்யாவுக்கு முழு மனதுடன் மசாஜ் செய்ய தொடங்கினேன். மேலும் ஒருபோதும் முகத்தை சுளிக்கவில்லை. ரம்யா என்னிடம் மிகவும் அன்பாக இருக்க தொடங்கினார். நான் இப்போது வாலிபன் ஆகிவிட்டேன். ரம்யா மிகவும் வயதானவர் ஆகிவிட்டார். ஒரு நாள் வழக்கப்படி நான் ரம்யாவுக்கு மசாஜ் செய்ய அறைக்கு சென்றபோது ரம்யாவின் நிலை மிகவும் மோசமாக தோன்றியது. நான் என்ன ஆச்சு முதலாளி அம்மா என்று கேட்டேன். ஆனால் ரம்யா சொல்ல தயாராக இல்லை. நான் மசாஜ் செய்ய தொடங்கிய போது முதல் முறையாக ரம்யா என்னிடம் லைட்டை அணைக்க சொன்னார். நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அவர் சொன்னபடி செய்துவிட்டு அவர் அருகில் அமர்ந்தேன். அந்த நேரத்தில் ரம்யா என் கையை பிடித்து கொண்டு, இன்று என் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது
எனக்கு நெஞ்சில் வலி ஏற்படுகிறது. என் நேரம் நெருங்கிவிட்டதாக நான் நினைக்கிறேன் என்று சொன்னார். எனக்கு வியர்த்து கொட்டியது. நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன். ரம்யா சொன்னார், ஆனந்த், நீ என் மனதை கவர்ந்து விட்டாய். எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தால் அது நீயாகத்தான் இருந்திருப்பாய். நான் எப்போதும் உன்னை என் மகனாகவே கருதுகிறேன். நான் என் சொத்து அனைத்தையும் உன் பெயரில் எழுதி வைத்து விட்டேன். உன்னை நீ நன்றாக கவனித்துக்கொள் என்று ரம்யா இவ்வளவுதான் சொன்னார். அவர் அசைவற்று போனார். நான் உடனே எழுந்து லைட்டை போட்டு ரம்யாவை பார்த்தேன். விரைவாக மருத்துவருக்கு அழைப்பு விடுத்தேன். ரம்யாவுக்கு சுத்தமாக பேச்சு மூச்சு இல்லை. மருத்துவர் வந்து பரிசோதனை செய்தார். மேலும் ரம்யாவின் மரணத்திற்கான காரணத்தை கேட்டபோது எனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. நான் அழுது அழுது பைத்தியம் பிடித்தது போல் ஆனேன். ஆனால் எங்களுக்கிடையே தாய் மகன் போன்ற உறவுதான் இருந்தது. ரம்யா எப்பொழுதும் ஒரு மகனிடம் அன்பு செலுத்துவது போல் என்னிடம் அன்பு செலுத்தினார். என்னை அவருடைய மகனாக நினைத்தார். அவருடைய வழக்கறிஞர் அடுத்த நாளே அவருடைய முழு சொத்தையும் என்னிடம் ஒப்படைத்தார். நான் இப்போது மிகவும் பெரிய பணக்காரனாகிவிட்டேன். மேலும் ரம்யாவின் வீட்டிலேயே வசிக்கிறேன். என் தாய் தந்தையரும் என்னுடன் வசிக்கிறார்கள். என் வாழ்க்கை மிகவும் நன்றாக மாறிவிட்டது. என் முதலாளி அம்மா ரம்யா மிகவும் நல்ல பெண்மணியாக இருந்தார். நண்பர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.